நீரிழிவு நோய், அதாவது ஆங்கிலத்தில் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனை சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லியும் இன்னொரு பேரால் அழைக்கலாம். இந்த நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் சில வகையான தவறான உணவு முறை பழக்க வழக்கங்கள், சரியான உடற்பயிற்சி இல்லாமை, இப்படி நிறைய விஷயங்களால் இந்த நீரிழிவு நோய் குருத்தொரு நபருக்கு ஏற்படும். இந்த நீரிழிவு நோயை பொறுத்த வரைக்கும் சில வகையான உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டாலே போதும் கண்டிப்பாக சிறந்ததொரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோவில் முக்கியமான 4 ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது உணவு பழக்க வழக்கங்களை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த 4 உணவுகளையும் உங்களுடைய அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்பப்போ கிடைக்கிறப்போ கண்டிப்பாக இதனை மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உணவுகள் கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். நீரிழிவு நோய் ஏற்படாதவர்களுக்கும் எதிர்காலத்தில் இந்த நீரிழிவு நோய்க்கான அபாயத்தினை இந்த உணவுகள் குறைப்பதற்கு உதவி புரியும். எனவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீரிழிவு நோயினை இயற்கையான முறையில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் பச்சை வகையான காய்கறிகளை நீங்கள் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலும் முக்கியமான காய்கறி என்ன அப்படின்னு சொன்னால் பாகற்காய். இந்த பாகற்காய் நீரிழிவினை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாகற்காயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்டவர்களும் அல்லது நீரிழிவு நோய்க்கான அபாய காரணிகள் உள்ளவர்கள் அல்லது சாதாரணமாக ஆரோக்கியமான நபர்களும் கூட இந்த பாகற்காயினை தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்கள் எவ்வாறு இந்த பாகற்காயினை உண்ண வேண்டும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகால வேளையில் வெறும் வயிற்றில் இந்த பாகற்காய் சாரை ஒரு ஜூஸ் மாதிரி அடித்து நீங்கள் குடித்து கொள்ள வேண்டும். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் தினமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பழக்கப்படும். அத்தோட உங்களுடைய உடம்பில் காணப்படக்கூடிய சர்க்கரையின் அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிடும். ஸோ இதனை முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளுங்க. நீரிழிவு நோயினால் பீடிக்கப்படாதவர்கள் அல்லது நீரிழிவு நோய்க்கான அபாய காரணிகள் உள்ள நபர்களும் இந்த பாகற்காயினை நீங்கள் தினசரி உங்களுடைய அன்றாட உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது வாரத்தில் 2 முறையாவது இந்த பாகற்காயினை உங்களுடைய மதிய உணவிலோ அல்லது அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுடைய நீரிழிவு நோய்க்கான அபாயத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இரண்டாவது முக்கியமான மருத்துவ குணம் உள்ள மூலப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய நாட்டில் கருவா அப்படின்னு சொல்லி அழைப்போம். இந்த கருவாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சுலினை தூண்டி இரத்தத்தினுடைய சர்க்கரையின் அளவை குறைப்பதற்குரிய அந்த திறமை காணப்படும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்ட ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பாக இந்த கருவாப்பட்டை அல்லது லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த பொருளை நீங்கள் தினசரி உண்டு வராவிட்டாலும் அப்பப்போ கிடைக்கிறப்போ இந்த லவங்கப்பட்டையை நீங்கள் மென்று கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இன்சுலினுடைய அளவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் 1.5 முதல் 2 டீஸ்பூன் லவங்கப்பட்டையை அரைத்து கலந்து நீங்கள் தினமும் பருகி வரலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறந்ததொரு பலனை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள். இதனை தவிர கிடைக்கிறப்போ அன்றாட உணவுகளையும் இந்த கருவாப்பட்டை இல்லை லவங்கப்பட்டையை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. இது உங்களுடைய உடம்புக்கு புத்துணர்ச்சியை தருவதோடு உங்களுடைய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவி புரியும். மூன்றாவது மருத்துவ குணமுள்ள அருமருந்து என்ன அப்படின்னு சொன்னால் வெந்தயம். இந்த வெந்தயத்தை நீரிழிவு நோய்க்காரர்கள் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்பவே நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் பயனடைந்த நபர்கள் பலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்கள் முதல் நாள் இரவு 2 டீஸ்பூன் வெந்தயத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர்ந்த ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த 2 டீஸ்பூன் வெந்தயத்தினை இதனை நீங்கள் ஊற விட வேண்டும். மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெந்தயத்தினை நீங்கள் குடித்து வர வேண்டும். இதன் மூலம் சிறந்ததொரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சர்க்கரையின் அளவு சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள்.
இதனை தவிர 2 டீஸ்பூன் வெந்தயத்தினை ஒரு கப் பாலுடன் சேர்த்து குடித்து வரவும் சிறந்ததொரு பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4ஆவதாக குறிப்பிடக்கூடிய முக்கியமான அருமருந்து என்ன அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் அதிக அளவான விட்டமின் சி காணப்படும். உங்களுடைய குருதியில் காணப்படக்கூடிய குளுக்கோஸின் அளவு சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு இது உதவி புரியும். நீங்கள் நெல்லிக்காய் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகப்படியாக நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நெல்லிக்காய் அதிகம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 தேக்கரண்டி நெல்லிக்காய் சாரணை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் பாகற்காய் சாற்றுடன் இதனை நீங்கள் கலந்து நீங்கள் தினசரி 1 மாதத்திற்காவது நீங்கள் பருகி வர வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரை வியாதியினுடைய தீவிரம் குறைக்கப்படும். சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியும் ஆயுர்வேதம் சொல்லுகிறது. ஸோ இதனையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறந்ததொரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து உங்களுக்கும் சிறந்த பலன்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.